Hello guys, welcome back to this video and this channel. Yes, நான் வந்து இந்த ஒரு கிளிக் பைட்டுக்காகவோ இல்லைனா சம்திங் எதுக்காகவோலாம் நான் ஐ குவிட் அப்படின்னு போட கிடையாது. இட்ஸ் ரியல். ஓகே, ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, அது போட்டது அது எடிட் பண்ணும்போதே எனக்கு சம்வேர் ஐ ஃபீல் ஸோ நெகட்டிவ். ஏன் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் 2 டேஸாகவே நான் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணேன். ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் என் மைண்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. என்னால் என்ன பண்ணாலும் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஏதோ ஒரு விஷயம் ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. என்னன்னு அப்படின்னு நான் போட்டு மண்டையை குழப்புறேன். மனசு கேட்குறேன், ஏதோ சொல்ல வரியா என்னன்றது எனக்கு காமின்னு. பட் ஐ கான்ட் ஃபைண்ட் அவுட். அதுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்டாக 2 வீக்ஸாக வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ இதுக்காக ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் கண்டென்ட். லைக் நம்ம ஏதாவது புதுசாக போடணும், நம்ம இது இப்படி போடணும் அப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டென்ட்டை. அது ஒரு சம் கைண்ட் ஆஃப் மென்டல் ப்ரெஷர். சரி, ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் தென் லேட்டர் எனக்கு இந்த வீடியோ கடைசியாக இந்த ஷூட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஷூட்டில் எடிட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐ எம் டூயிங் சம்திங் ராங். எனக்கு ஏதோ செட் ஆகாத ஒரு விஷயத்த நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹிட் ஆச்சு. என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஐ வாஸ் ஸோ ராங். லைக் எது பண்ணால் சீக்கிரமாக ஏதாவது ஆக முடியும், எது பண்ணால் சீக்கிரமாக ஏதோ நடக்கும், லைக் இவங்க இது பண்ணுறாங்க, அவங்க அது பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ லாஸ்ட் மீ. நான் எதுக்காக ஆரம்பித்தேன், நான் என்ன பண்ணணுன்னு விரும்பினேன் அப்படின்றது நான் சுத்தமாக மறந்துட்டு, லைக் ஐ வாஸ் சர்ச்சிங் சம்படி எல்ஸ். நான் ஏதோ ஒருத்தரை துரத்திட்டு இருக்கேன். லைக் எனக்கு வந்து யாரை மாதிரியும் பண்ண தேவையில்லை. நான் என்ன மாதிரி இருக்கணும், நான் என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ நான் அந்த எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்ற ஒரு கோர் கண்டென்ட்டை நான் மறந்து போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு பர்சனலாக தோன்ற விஷயம் என்னென்னா, எஸ், எனக்கு வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப வருஷங்களோட ஆசை. பட் நான் இந்த மாதிரி எதையோ ஒன்று படித்து எதையோ ஒன்று சொல்லி எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் எதையுமே பண்ண பிடிக்காது. பட் பேசிக்லி நான் அப்படி கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று நம்ம யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஏதோ 2 வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் போட்டேன். அதுதான் நான். ஓகே, நான் 2-3 வீடியோஸ் பண்ணியிருப்பேன், அதுதான் நான். ஸோ மற்றதெல்லாம் எனக்கு ஏதோ சம்வேர் நீ தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தோணுது. வேறு யாராவது இந்த மாதிரி சீக்கிரமாக ரீச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷார்ட்ஸ் நம்ம போட்டோம்னா சீக்கிரமாக இதாகிடுவோம், அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்கள மாதிரி இது பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து நம்மளோட விஷயத்துக்கு வராமல் மற்றவங்கள மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் கற்றுக்குறேன். எங்கே விட்டேன், என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இடையில வேறு சாப்பிட்டு இருந்தேன். சரி, ஓகே. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டெய்லி வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக எதையோ ஒன்று பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைக் இவங்க இப்படி போடுறாங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கிடைக்கும், அது கிடைக்கும், நம்ம வந்து கொஞ்சம் இதாகும் அப்படின்னா, என்னோட பேசிக் தாட் வந்து நோ, எனக்கு வந்து வைரல் ஆகுறதோ வியூஸ் போகிறதோ கிடையாது. நான் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்போ எனக்கு இப்போ 80 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அந்த 80 பீப்புளுக்கான குவாலிட்டியான விஷயத்த நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத நான் பார்ப்பேன். ஸோ நான் இப்படி போஸ்ட் வந்து ரேண்டமாக என்னோட சேனலோட கோர் விஷயத்தை நான் மறந்துட்டு நான் ரேண்டமாக ஏதோ போடுறேன் அப்படின்றது எனக்கு நல்லா ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸ் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு லெசனை கொடுத்துச்சு. ஸோ ஐ ரியலி தேங்க் தட் வீடியோ. நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு நானே தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த பர்டிகுலர் வீடியோ நான் எடுக்கலை அப்படின்னா, நான் என்ன விஷயத்துக்காக ஏன் 2 நாளாக நெகட்டிவாக இருந்தேன், ஏன் நான் ஏதோ விஷயத்தை நோக்கி தப்பாக போயிட்டுருக்கேன் அப்படின்ற எனக்கு ட்ராக் மாறுறது எனக்கு தெரியாமையே போயிருக்கும். பட் நவ் ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் ஸோ தேங்க்ஃபுல். ஐ குவிட் தட் டைப் ஆஃப் கண்டென்ட். எனக்கு அந்த மாதிரி டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. நான் என் மனசில் இல்லாமல் எனக்கு மனசுக்கு பிடிக்காமல் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது வேண்டாம். என்னால் அப்படி பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த உங்களுக்கு தர மாட்டேன். இந்த சேனல் நான் ஆரம்பித்ததுக்கான ரீசன் லைஃபோட குவாலிட்டி. அந்த குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நான் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாமல் லெட் பீப்புள் நோ லைக் ஹவு டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். லைக் சும்மா வந்தமா இருந்தமா போனோமா அப்படிங்கிறது லைஃப் கிடையாது. வி ஹாவ் டு டூ சம்திங். ஸோ நான் நினச்ச ஒரே ஒரு ரீசன் இதுதான். லைக் வி ஹாவ் டு டெல் பீப்புள் லைக் வாட் இஸ் லைஃப் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன். பட் இங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, சம்திங் இஸ் கோயிங் ராங். சரி, ஓகே, ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவேன், நீ யார்ட்டையாவது போய் சொல்லுவியாதையா, இல்லை லைஃப்க்கு யூஸ் பண்ணுவியா? எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு கேம் விளாடுறேன் அப்படின்னா நீ அதை போய் யார்ட்டையாவது சொல்ல முடியுமா, இல்லை உங்கள் லைஃபுக்கு அது யூஸா? இல்லை, எவ்ரிதிங் இஸ் என்டர்டைன்மெண்ட். இன்னொரு விஷயம், நான் ஏதாவது தெரிஞ்சுக்காத ஸ்டோரி ஏதாவது நீ தெரிஞ்சுக்கிற அப்படின்னா
அதுவுமே லைஃப்க்கு யூஸ்ஃபுல் சத்தியமாக கிடையவே கிடையாது. நம்ம லைஃப்க்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்றத நான் பண்ணணும்னு நினச்சேன். பட் அந்த ட்ராக் மாறும்போது ஐ ஃபீல் ஐ வாண்ட் டு குவிட். லைக் ஸோ எஸ், நான் இனிமேல் இந்த மாதிரி ஐ வில் நெவர் போஸ்ட் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு போஸ்ட் இட். இஃப் ஐ ஃபீல் ஹாப்பி, லைக் நான் அந்த விஷயத்தை பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். இஃப் ஐ ஃபீல் இட் இஸ் ஸோ யூஸ்ஃபுல் டு யூ, நான் அப்போ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். பட் இஃப் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஆஃப் யூ, லைக் எனக்கே அது யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு அது திணிக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எந்த கேவலமான விஷயத்தையுமே போட்டு உங்களை வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட மாட்டேன். லைக் என்ன ஒரு குவாலிட்டியான விஷயம் என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக. இது ஒரு ரா சேனல். லைக் என்ன இந்த மாதிரி பயங்கரமான எடிட்டிங்கோ, பயங்கரமான ட்ரூத்தோ, பயங்கரமான இந்த ஹாரர் எக்ஸெட்ரா என்னவோ அந்த மாதிரிலாம் நான் போட விரும்பல. லைக் வேண்டாம், நான் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். லைக் நான் இப்போ போட்டுட்டு இருக்க வீடியோவில் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ எனக்கு இதுதான் வேணும். லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு சர்ச் ஃபார் கண்டென்ட் அண்ட் டு மேக் மணி ஆர் மேக் வியூஸ் ஆர் சம்திங் எல்ஸ். எனக்கு அது வேண்டாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். எனக்கு லைஃபோட குவாலிட்டியை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. நானும் குவாலிட்டியாக வச்சுருக்கணும் அப்படின்றது ஆசை. ஸோ எனக்கு இதை பற்றி இன்னும் அதிகமாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு டைமில் வந்து நீங்கள் ஏதோ ட்ராக் மாறுறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா யூ ஃபீல் சம் பேட் வைப்ரேஷன் இன் யூ, ஓகேவா? ஸோ அந்த வைப்ரேஷனை நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஏதோ பண்ணி இக்னோர் பண்ணிடாதீங்க. சம்திங் ஏதோ உங்களுக்கு சொல்ல வருது, நீங்கள் இது கிடையாது, நீங்கள் வேறு எதுக்கோ உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் வை ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு குவிட் திஸ். லைக் என்னோட சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். இது வந்து ரொம்ப ட்ரூவாக பேச போகிற ஒரு சேனலாக தான் இருக்க போகுது. லைக் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் எனி வைரல் திங்ஸ். லைக் எனக்கு வந்து வைரல் ஆகணும் அப்படின்னா 18+ போட்டு என்னால் வைரல் ஆக முடியும். 4 கெட்ட வார்த்தை பேசி என்னால் வைரல் ஆக முடியும். நல்ல பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸை பற்றி பேசி எனக்கு வைரல் ஆக தெரியும். பட் நோ, நான் இங்கே அதுக்கு வரல. நான் ஒரு குவாலிட்டியான லைஃப்பை க்ரியேட் பண்ணணும். என்ன மாதிரி உங்களையும் அதே குவாலிட்டியான லைஃப்பை க்ரியேட் பண்ண வைக்கணும். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஐ வாண்ட் டு பி அ டீச்சர், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரி கிடையாது. ஐ வாண்ட் டு டீச் பீப்புள் லெசன்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ அதுக்கான ஒரு மீடியமாக தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், ஐ குவிட் தோஸ் டைப் ஆஃப் யூஸ்லெஸ் கண்டென்ட்ஸ். அது எல்லாமே நான் போட போகிறது கிடையாது. நான் வந்து தினமும் போடணும் அப்படின்னு இனிமேல் போட போகிறது கிடையாது. எனக்கு எப்போல்லாம் தோணுதோ, லைக் ஐ வில் கீப் யூ என்கேஜ்டு, ஓகேவா? நீங்கள் வந்து எப்போவுமே என் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க. இஃப் யூ ஆர் கண்டினியூஸ்லி வாட்சிங் மீ, லைக் என்னோட கண்டென்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டினியூஸாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். வி வில் பி ட்ராவலிங் டுகெதர். ஸோ யா, ஓகே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் திங்ஸை தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம், ஓகே? அதுக்காக நான் வந்து திடீர்னு ஒரு ஃபேக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம உங்ககிட்ட உளறி கொட்ட போகிறதில்ல. நோ, ஐ எம் நாட் தட் ஒன். எனக்கு அது பிடிக்கல, நான் அது பண்ணவே மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா இஃப் இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ அ லாட் ஆஃப் மனி ஆல்சோ, ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட். ஸோ எஸ், லெட்ஸ் ஸ்டாப் தோஸ் யூஸ்லெஸ் கார்பேஜ் கண்டென்ட்ஸ். லைக் மற்ற ஏதாவது நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ப்ளீஸ் குவிட் இட். லெட்ஸ் டூ சம்திங் யூஸ்ஃபுல், ஓகே? ஸோ யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறதுக்காக என்றைக்குமே ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ எஸ், thank you. See you all in next video, next quality video, okay? Bye bye. And I am quitting these things, okay? Bye.